சிவாய். அர நம பார்வதி பதைய அரகர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க அப்படியே நால்வர் துதியும் பாடிட்டு விநாயகர் பாடல் பாடிட்டு நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய் சிவாயனம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். ஈசன் குழுமம், வேலுண்டு வினையில்லை குழுமம், திருவாசக சிந்தனை குழுமம் மற்றும் உள்ள அனைத்து குழுமங்களும் இதை ஏற்பாடு செய்திருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இதிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். பொதுவாக சித்தாந்தம் பயில்வதற்கு ஆர்வம் குறைவாக இருக்கும். அதிலே ஒரு ஈடுபாடு இருப்பவர்கள் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த அமர்விலே சற்றும் தொடக்கத்திலே இருந்த ஈடுபாடு குறையாமல் இப்பொழுதும் அதே ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன். நாம ஆன்ம தத்துவங்கள் 24 எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற தோற்ற முறையை சொன்னோம். தோற்றம் அப்ப தத்துவங்கள் சொல்லும் பொழுது தோற்ற முறையிலையும் சொல்லுவாங்க, ஒடுக்க முறையிலையும் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் ஆன்ம தத்துவங்கள் 24 சொல்றீங்களே என்னென்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல தோற்ற முறையில வேணுமா உங்களுக்கு ஒடுக்க முறையில வேணுமான்னு உங்களுக்கு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களே என்ன பண்ணுவாங்க, சரி அப்ப இவருக்கு விவரம் தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. எனவே நாம இதுவரைக்கும் சொன்னது தோற்ற முறையில சொன்னோம். முதல்ல பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயையிலேயே பிறகு சித்தம், அந்த சித்தத்திலிருந்து புத்தி, புத்தியிலிருந்து 3 கூறுகள். அந்த 3 கூறுல முதல்ல இருக்கிற கூறுல மனம், அறிகருவிகள் 5, அடுத்தது பொறி கருவிகள் செயல் கருவிகள் 5, அதே போல அடுத்ததுல பூதாதி அகங்காரம் அப்படிங்கிற பகுதியில இருந்து நமக்கு 5 பூதங்கள் தன்மாத்திரைகள் தோன்றின. அடுத்தது 5 பூதங்கள் தோன்றின. எனவே முதல்ல அந்த கரணங்கள் 4
மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், அறிகருவிகள் 5, செயற்கருவிகள் 5, தன்மாத்திரைகள் 5, பூதங்கள் 5 என்ற வரிசையில பிரகிருதி மாயையிலிருந்து தொடங்கி நாம் மண் வரை சொன்னோம். ஆனால் தொடக்கத்திலேயே உண்மை விளக்கம் நூலினுடைய தொடக்கத்தில் சொல்லி இருந்தோம், மனவாசகம் கடந்தார் இந்த முறையை பின்பற்றவில்லை. இவர் கீழிருந்து, அதாவது மண் தத்துவத்திலிருந்து தொடங்கி தன்னுடைய நிலையை அதிகப்படுத்திக் கொண்டே செல்கிறார். ஒவ்வொரு தத்துவத்தையும் விளக்குறார். ஏன் அப்படி விளக்குறாருன்னு சொன்னா, ஃப்ரம் நோன் டு அன்னோன், தெரிந்ததிலிருந்து தெரியாததை சொல்வது அப்படிங்கிற முறையில மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்க நூலிலே மண் அப்படிங்கிற தத்துவத்திலே தொடங்கி ஒவ்வொரு தத்துவமாக விளக்கி கொண்டு செல்கிறார். அப்படி விளக்கி கொண்டு செல்கின்ற இந்த பாடலை இப்பொழுது தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த தத்துவங்கள் அனைத்தையும் மிகவும் அற்புதமாக வெண்பா வடிவிலே நமக்கு தந்திருக்கிற அவருடைய திருவடிகளையும் அதற்கு குருவாக இருக்கிற மெய்கண்டாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த பாடத்தை தொடங்குகிறேன். இந்த தத்துவங்களினுடைய காரியங்கள் தான் இந்த உலகம். இது நமக்கு தூலமாய் தெரிகிறது. இப்போ இதுல தூலம், சூக்குமம்னு 2 வார்த்தைகளை பயன்படுத்துவோம். தூலம்னா நமக்கு கண் முன்னாடி தெரியறது. சூக்குமம் என்றால் உள்ளுக்குள்ளால அடங்கி இருக்கிறது. ஆக சூக்குமம், தூலம் அப்படின்னு 2 வார்த்தைகளை நம்ம அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருக்க போகிறோம். ஆக தூலம் என்பது நமக்கு கண் முன்னாடி தெரியறது, சூக்குமம் என்பது தெரியாமல் மறைந்து இருக்கிறது. இப்போ முதல் பாடல்ல தத்துவங்களை முதல்ல இருந்து சொல்ல போறார். நமக்கு இப்படி சொல்லும் போது முதல்ல என்ன சொல்லணும்? மண் அல்லது நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம், இந்த வரிசையில சொல்லணும். அப்ப முதல்ல பூமி, அது நிலம் அல்லது மண் அப்படி. இப்ப அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கு முதல்ல வடிவு சொல்ல போறார். இந்த பூதங்கள் 5ம் எந்த வடிவத்துல இருக்கு? வடிவம்னா இப்ப இருக்கிறது தத்துவம்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இந்த 5 பூதங்களுக்கு காரணமாக இருக்கிற 5 பூதங்களுடைய வடிவை தான் இதுல சொல்லியிருக்காங்க. சிலர் என்ன பண்றாங்க, இதனுடைய அணுக்களின் வடிவத்தை சொல்லி இருக்கிறார்கள். 5 பூதங்கள்னா நம்ம கண் முன்னாடி இருக்கிற நிலம், நீர், நெருப்பு அப்படிங்கிறது இல்லாம, சிவாயம் இல்லாம அதனுடைய அணுக்களினுடைய வடிவத்தை சொல்கிறார்கள். அது எப்படி சொன்னாலும் இப்ப இருக்கிற கண் முன்னாடி இருக்கிற தத்துவங்களினுடைய காரணமாக இருக்கிற ஒன்றை, அணுக்களினுடைய வடிவத்தை சொல்கிறார். பார்ப்போம். அதாவது 4வது பாடல். நாற்கோணம் பூமி, புனல் நன்னுமதியின் பாதி, ஏற்கும் அனல் முக்கோணம், எப்போதும் ஆர்க்கும் அறுகோணம் கால், வட்டம் ஆகாயம், ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று. அப்ப இவற்றினுடைய வடிவம் எப்படி அப்படிங்கிறத சொல்றாரு இந்த பாடல்ல. நாற்கோணம்னா தெரியும், 4 கோணங்களை அல்லது 4 மூலைகளை உடையது. அப்ப பூமியினுடைய வடிவம் என்னன்னு கேட்டா, பூமினா இங்க நிலம் அல்லது மண் தத்துவத்தை சொல்லுது. அப்ப 4 மூலைகளை உடைய ஒரு நாற்கோணம். அது சதுரமாகவும் இருக்கலாம், செவ்வகமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், சதுரம்னா 4 பக்கங்களும் சமமா இருக்கும். செவ்வகம்னா எதிர் பக்கங்கள், அகலமும் இன்னொரு அகலமும் சமமா இருக்கும், நீளமும் சமமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது நாற்கோணம். எனவே நிலம் அல்லது மண் அதனுடைய வடிவம் என்னன்னு கேட்டா நாற்கோணம். அடுத்தது புனல்னா நீர். நன்னுமதியின் பாதி, சந்திரன் இருக்கு பாருங்க, அதுல பாதி, அதான் அரைச்சந்திர வடிவம். இப்ப வட்ட வடிவத்துல பாதியை வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த வடிவத்தில் இருக்கிறது நீர். ஏற்கும் அனல் முக்கோணம்,
அனல் இருக்கு பாருங்க, நெருப்பு, அது முக்கோண வடிவம் உடையது. முக்கோணமா தெரியும் உங்களுக்கு, 3 கோணங்களை உடையது. எப்போதும் ஆர்க்கும் அறுகோணம் கால். கால்னா கால் கிடையாது, காற்றுன்னு அர்த்தம். அவையார் சொல்லுவாருங்க இல்லைங்களா, காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து அப்படின்னுட்டு. அந்த கால்ங்கிறது காற்று. எனவே அறுகோணம் கால், ஆர்க்கும் அறுகோணம் கால். ஆர்க்கும்னா எப்பொழுதும் ஆரவாரித்து கொண்டிருக்கிற, வீசிக்கொண்டிருக்கிற அந்த காற்றானது அறுகோண வடிவம் உடையது. ஆகாயம் வட்டம். ஆகாயத்தினுடைய வடிவமானது வட்டமாக இருக்கும். ஆன்மா உரு காயம் ஆம் இவற்றால் உற்று. இந்த 5 பூதங்களினாலே வினைக்கு ஏற்ப நமது உடம்பு ஆக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த பாடலுடைய பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வடிவம்ங்கிறது, பூமியினுடைய வடிவம் நாற்கோணம், அது நம்மளுடைய தெரியும். இப்ப நமக்கு இப்ப இருக்கிற கண் முன்னாடி தெரியறதே பாத்தீங்கன்னா, நிலம்னு பாத்தீங்கன்னா அதனுடைய 4 பக்கமும் இதுல இவ்வளவு அகலம், இவ்வளவு நீளம், அல்லது இவ்வளவு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எனவே அந்த பகுதி பூமி. இது 4 கோணம் சமமாக இருக்கும், அல்லது செவ்வகமா இருக்கும், எப்படி வேணாலும். தன்னுமதியின் பாதி அப்படின்னா புனல், நீர் பாத்தீங்கன்னா மேல சமம், கீழே குழிந்த மாதிரி இருக்கும். ஆக ஒரு இடத்துல ஒரு குளமோ குட்டையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓரத்துல அதனுடைய நீரினுடைய அளவு கம்மியா, தடிமன் கம்மியா இருக்கும், போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்புறம் திரும்பி அந்த கரை ஏறும்போது ஏறிடும். அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு வட்ட வடிவத்துல பாதி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு பியூரிட் எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல நீரோ திரவமோ ஏதோ ஊத்தும் போது அது உள் குழிந்து ஒரு அரைவட்ட வடிவத்துல காணப்படும், உள் பிறையாக இருக்கும். எனவேதான் இதனுடைய வடிவத்தை அரைவட்டமாக சொல்கிறார்கள். இதே பாதரசம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது மேல் குழிவா இருக்கும், இப்படி மேல் பாதியா இருக்கும். ஆனா பாதரசம் வந்து நம்ம வேற திடப்பொருள்ல வச்சிருக்கிறோம். எனவே திரவம் அனைத்துமே குழிந்த வடிவத்தில் காணப்படும். அதுதான் நன்னுமதியின் பாதி. அனல் முக்கோணம். நெருப்பு இருக்கு பாருங்க, அடியில அகலமா எரியும், மேல கொழுந்து விட்டு எரியும் போது மேல மெல்லியதாக போகும், அகலமா இருந்து மேல மேல போயிடும். அதுவும் வேதியியல் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு வேதி சமன்பாடு எழுதும் போது அந்த இடத்த சூடுபடுத்தணும்னு வச்சுங்களேன், 2 வேதி பொருள்களை இணைச்சு சூடுபடுத்தினோம்னா, அதை சூடுபடுத்துறது அங்க எழுத மாட்டாங்க, ஒரு சின்ன முக்கோணம் போட்டு விட்டுருவாங்க. அப்படி முக்கோணம் போட்டாங்கன்னா அந்த 2ஐயும் சேர்த்து அதை வெப்பப்படுத்தணும்னு அர்த்தம். எனவே அனலினுடைய வடிவம் முக்கோணம். காற்று, இந்த காற்று என்ன பண்ணும், ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா திசைகளிலும் பரவும். எனவே இது அறுகோணமாக இருக்கும். அப்ப எப்படி முக்கோணங்கிறது 3 இருக்கிற மாதிரி, நாற்கோணங்கிறது 4 இருக்கிற மாதிரி, இதுல 6 கோணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது அறுகோணம் கால். ஆகாயம் வட்ட வடிவமாக இருக்கும். இதை வச்சுதான் நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்ப இந்த 5 பூதங்களும் நமக்கு உடம்பை தருகிறது. நாம் போன தடவையே பார்த்தோம், அதனுடைய தாத்வீகம் 60 அப்படின்னுட்டு. இதுல நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு அப்படிங்கிறதெல்லாம் மண் தத்துவத்தினுடைய, நிலம் அப்படிங்கிற தத்துவத்தினுடைய காரிய பொருள்கள். காரியம், காரண பொருள்னா உள்ள இருக்கிறது, காரியம்னா வெளியில தெரியறது. எனவே இதெல்லாம் அதிலிருந்து வந்தது. ஆக இது எல்லாமே பிருத்திவிங்கிறது தான் மண் அல்லது நிலம், அதனுடைய கூறுகள். நம்ம தாத்வீகத்துல இதை படிச்சோம். அப்ப நம்ம உடம்புல எல்லாம் இருக்கு, பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கு. அதுல நிலம் இருக்கிறது தான், இது மண் இருக்குதான் எலும்பு, தசை ஆகியவை. அதே மாதிரி நீர் இருக்கு, சிறுநீர், ரத்தம், வியர்வை, இதெல்லாம் நீரினுடைய கூறுகள். வடமொழியில இதுக்கு அப்புன்னு சொல்லுவாங்க. அப்புன்னா நீர்னு அர்த்தம். அப்ப வடமொழியில பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது, பிருத்திவி அப்படிம்பாங்க, அது நிலம் அல்லது மண். அதே அப்புன்னா நீர். அப்ப நம்ம உடம்புல நீர் இருக்கிறது. அதே மாதிரி அனல், அத
தேயுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல படிக்கும்போது நூல்கள்ல சுவாத்திர நூல்கள்ல தேயுன்னு போட்டா வேற ஏதோ நினைச்சுக்க கூடாது. அப்ப தேயுங்கிறது நெருப்பு, அனல். அது நம்ம உடம்புல பசித்தியா இருக்குது, உடம்புல வெப்பமா இருக்குது. உடம்புல இருக்கிற வெப்பநிலை முழுவதும் நம்ம உடம்பு முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில நம்ம வச்சிருக்கிறாங்க. அந்த இது வந்து வெப்பம். எனவே அனல் நம்ம உடம்புல இருக்கு. அதே மாதிரி வாயு இருக்கு, பிராணவாயு முதலியவை நமக்கு வாயு நம்ம உடம்புல இருக்கு. அதே மாதிரி நாடிகள், ஆகாயம்னா ஒண்ணு இல்லை, வெட்ட வெளிதான். அந்த வெட்ட வெளி போன்று நமக்கு உடம்புல நிறைய நாடிகள் இருக்கின்றன. 72,000 நாடிகள் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆக வெவ்வேறு நாடிகள் நமக்கு இருக்குது. அதுலயும் தச நாடிகள் என்பது முக்கியமாக கருதப்படுகிறது. இது ஆகாயத்தினுடைய கூறுகள். எனவே நாம கண் முன்னாடி பார்க்கிற நிலம், நீர், அனல், அதாவது வெப்பம் ஆகியவற்றிற்கு, ஆகாயம் ஆகியவற்றிற்கு இவர் வடிவை சொல்லி இருக்கிறார். நம்ம உடம்பு இதனால் ஆனது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறார் இந்த பாடல்ல. இப்போ அடுத்த பாடல் போறோம். பூதங்களின் நிறமும் எழுத்தும். இந்த பூதங்களுக்குன்னு ஒரு நிறம் இருக்கிறது. அந்த நிறம் என்ன அப்படின்னு சொல்ல போறாரு. அதுக்குன்னு ஒரு எழுத்து இருக்கு, அதையும் சொல்ல போறாரு. பொன் பார், புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர் வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர ய ஆ. பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. இந்த பாடல்ல முதல்ல என்ன பண்ண, முதல்ல அதுக்கு நிறம் சொல்லிட்டார். 3வது வரியில அதற்கு எழுத்து சொல்றார். முதல்ல அதை பார்ப்போம். பொன் பார், பார்னா மண் அல்லது பூமி. பொன், பொன் நிறம் உடையது. இந்த பூமி இருக்கு பாருங்க, பொன் நிறத்தால் ஆகப்பட்டது. பொன் நிறம் இருக்கு, அதனுடைய வண்ணம் வந்து பொன். புனல் வெண்மை, புனல்னா தெரியும் நீர், அது வெண்மை நிறமுடையது. அதிக அளவுல நீர் பொங்குச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வெண்மை நிறம் நமக்கு தெரியும். பொங்கும் அனல் சிவப்பு, ஓங்கி எழக்கூடிய நெருப்பானது சிவப்பு நிறமாக தெரியும். அது நம்ம சாதாரணமா சொல்லலாம். வன்கால் கருமை, கால்னா சொன்னேன் கருப்பு, வன்கால்னா வலிமை பொருந்திய, கால்னா காற்று, வலிமை பொருந்திய காற்றானது கரு நிறமுடையது. அதான் வன்கால் கருமை. கால்னா காற்றுன்னு சொன்னோம். எனவே இந்த காற்றானது வலிமை பொருந்தியதாக இருக்கிறது. எனவே வன்கால் காற்றுன்னு அதுக்கு அடைமொழி சொல்லி இருக்கிறார். எனவே காற்று கரு நிறமுடையது. சொல்லுங்கம்மா. நெருப்புக்கு சிவப்பு சொன்னீங்க இல்லைங்கய்யா? ஆமா. மண்ணுக்கு பொன் நிறம். பொன் நிறம், கோல்டு இருக்கு இல்லைங்களா, அந்த நிறம் உடையது. ஒண்ணு சேர இல்லைங்களாங்கய்யா? என்னங்கம்மா? மண்ணு பூமி எல்லாமே ஒண்ணுதானே? ஆமா, மண்ணு பூமி எல்லாமே. மண்ணுனாலும் பொண்ணுனாலும் நிலம்னாலும் அவங்க வந்து சில இடங்கள்ல போன தடவை பாத்தீங்கன்னா நிலம்னு போட்டிருக்காரு, பூமின்னு போட்டிருக்காரு, இப்போ வந்து பார்னு போட்டிருக்காரு. இது எல்லாமே மண் தத்துவத்தை சொல்றது. அப்ப பொன் பார், புனல் வெண்மை, பொங்கும் மணல் சிவப்பு, வன்கால் கருமை. அப்ப காற்றானது கருமை நிறமுடையது, கருப்பு நிறமுடையது. வளர் வான் தூமம், வளர்ந்துள்ள இந்த ஆகாயம் இருக்கு பாருங்க, பறந்து விரிந்த இந்த ஆகாயம் புகை நிறமுடையது. தூமம் அப்படிங்கிறது புகை. அப்ப புகை நிறமுடையது என்பார் என்று யோக காட்சியிலே கண்டு சொல்லுவார்கள். இதை யோக காட்சியில கண்டு, ஏன்னா இதெல்லாம் எப்படி இந்த நிறத்தை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நாம சாதாரண கண் முன்னாடி நேரா பாக்குறத சொல்றோம், அவங்க அதனுடைய அணுவினுடைய நிறத்தை சொல்கிறார்கள். இதை எப்படி கண்டார்கள் சொன்னா யோக காட்சியிலே கண்டு சொல்கிறார்கள். அடுத்தது போ எழுத்து. அப்ப ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்து சொல்றாங்க. லங்கிறது வந்து மண்ணுக்கு, வ நீருக்கு, ர சிவப்பு அனலுக்கு, ய காற்றுக்கு, அ வானத்துக்கு. இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் பீஜ எழுத்துக்கள்
வித்து எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன. இதுல இந்த ஆ இருக்கு பாருங்க, இந்த அது ஆ இல்ல, அது ஹ அப்படிங்கிறது தான் பாடல்ல ஆன்னு போட்டிருக்காங்க. நமகன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த ஹேவை தான் இவங்க என்ன பண்றாங்க, எழுத்துல பாட்டுல அ என்ற உயிரெழுத்தாக போட்டிருக்கிறார்கள். ஆக இது எல்லாமே மெய்யெழுத்துக்களாக கருதப்படுகின்றன. அப்ப லனா லாங்கிற எழுத்து இல்ல, மெய்யெழுத்து. லாவுக்கு மெய்யெழுத்து என்னன்னா இல், வாவுக்கு இவ்வு, இரு, ஈ, அது ஆங்கிறது போட்டிருக்காங்களே ஒழிய அது ஹ என்ற எழுத்து, அது இது ஆகாயத்தை குறிக்கிறது. அப்ப சொல்லும் பொழுது ஏன் உயிரெழுத்தாவே எல்லாமே உயிர்மெய் எழுத்தா போட்டிருக்காங்க ல வ ர அப்படின்னா, இப்ப உதாரணமா இப்ப வல்லினம்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், கசட தபர அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா வல்லின எழுத்துக்கள் என்னன்னா தெரியுமா, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அது கசட தபர மெல்லினம் அப்படின்னு வல்லினம்னு சொல்லிடுவாங்க. அந்த புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்துக்கள் தான் கசட தபரன்னு சொல்லுவாங்க வழக்குல. அதே போல இங்க என்ன பண்றாரு, இதனுடைய மெய்யெழுத்துக்கள் அந்தந்த பூதங்களுக்கு உரியன. இப்ப உதாரணமா ல, இது இல்லுங்கிற எழுத்து பூமிக்கு உரியது. வ இவ்வுங்கிறது நீருக்கு உரியது. இருங்கிறது சிவப்பு, அதாவது நெருப்புக்கு உரியது. ஏ என்பது காற்றுக்கு உரியது. அ என்பது ஆகாயத்துக்குரியது. ஹ அது வந்து ஹின்னு சொல்லு. ஆக இதனுடைய மெய்யெழுத்துக்கள் தான் இதனுடைய ஒலி எழுத்துக்களாக சொல்லுகின்றன. அது என்றும் அழுத்தமதாய் நிற்கும். அது இந்த பூதங்கள் அந்த எழுத்தை அடங்கி இருக்கும், எழுத்துல அடங்கி இருக்கும். அப்ப அது என்ன பண்ணுது, பூதங்கள் உடன் நின்று செலுத்தும் மூல எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூதங்கள்லாம் என்ன பண்ணுது, அதை கூட சேர்ந்து அவற்றை செயல்படுத்துகின்றன. அதாவது நின்று செலுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ யோக காட்சி அப்படின்னு ஒண்ணு சொன்னோம், அதை பத்தி நான் சொல்லிட்டு அடுத்தது போறேன். யோக காட்சினா பொதுவா அளவைகள் 3 வகையாக சொல்கிறார்கள். அளவைகள்னா ஒரு உண்மையை நிலைநிறுத்துவதற்காக 3 அளவைகள் சொல்றாங்க. ஒண்ணு காட்சி அளவை, இன்னொன்னு கருதல் அளவை, இன்னொன்னு ஆகம அளவை. காட்சி அளவைனா இதை நம்ம பார்த்து இந்த பாரு கண் முன்னாடி தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்றது. ஆக உண்மையை நிரூபிக்கிறதுக்கு 3 அளவைகள் சொல்றோம். ஒண்ணு காட்சி அளவை, இன்னொன்னு கருதல் அளவை, இன்னொன்னு ஆகம அளவை. சரிங்களா? காட்சினா கண் முன்னாடி பார்க்கறது. கருதல்னா ஒரு இடத்துல புகை வருதுன்னு வச்சுங்களேன், அதுல புகை வர்றதுனால அந்த புகையை பார்க்கிறோம், எனவே அதில் அங்கு நெருப்பு இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிறோம். இது கருதல் அளவை. இன்னொன்னு ஆகம அளவை. உயர்ந்தோரால் சான்றோரால் நூல்களின் மூலம் சொல்லப்பட்டது ஆகம அளவை. ஆக பெரியவங்க சொல்லிட்டாங்க, அதை அப்படியே நம்ம கேட்டுக்கிறோம். இது ஆகம அளவை. இப்போ இந்த காட்சின்னு ஒண்ணு சொன்ன பாருங்க, எடுத்த உடனே காட்சி அளவை அப்படிங்கிறது இல்ல, காண்டல் அளவை. அந்த காட்சி அளவையில முதல் அளவை வந்து வாயில் காட்சி. காட்சியில 2-3 வகை இருக்கு, அந்த வகையை சொல்றேன். முதல்ல காட்சி அளவை, அதாவது வாயில் காட்சி. வாயில் காட்சின்னா நம்ம பொறிகளால் பார்க்கறது, கேட்கறது, இந்த மாதிரி 5 பொறிகளாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது வாயிற்காட்சி. அப்புறம் மானத காட்சி, அதுக்கு அப்புறம் தன்வேதனை காட்சி. இப்ப 3 காட்சிகள் சொல்லியிருக்கு. ஒண்ணு வாயிற்காட்சி, இன்னொன்னு மானத காட்சி, இன்னொன்னு தன்வேதனை காட்சி. இப்போ வாயிற்காட்சிங்கிறது நம் புலன்களால் பார்க்கிறோம், ஒரு காட்சியை பார்க்கிறோம், இது வந்து வாயிற்காட்சி. காதால ஒரு ஓசையை கேட்கிறோம், அதுவும் வாயிற்காட்சி. ஒன்ன சுவைக்கிறோம், அது மாதிரி மூக்கால ஒன்று நுகர்றோம். இப்படி 5 பொறிகளாலும் நாம பெறுவது வாயிற்காட்சி. இது என்ன பண்றது, அந்த கரணங்களுக்கு உள்ள போகுது. உள்ளே நம்ம 3-4 அந்த கரணங்கள் சொல்றோம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்னு சொன்னேன். இது என்ன பண்ணுது, மனசுக்கு போகுது. மனம் அதை ஆய்கிறது, ஆராய்கிறது. இது இந்த காட்சியா அந்த காட்சியா
இப்ப சாதாரணமா ஒரு பொருளை பார்க்கிறோம். அந்த பொருளை பார்த்த உடனே இதுவா அதுவா அப்படின்னு மனசு வந்து ஆராய்ச்சி செய்யுது. உடனே மனசு என்ன பண்ணுது? புத்திக்கு கொடுக்குது. புத்தி என்ன பண்ணுது? ஆராய்ந்ததை எடுத்துக்கிட்டு அந்த ஆராய்ச்சியின் பயனா அது ஒரு முடிவு எடுக்குது, நிச்சயிக்குது. அப்படி நிச்சயிக்கும் போது அந்த காட்சி, இப்ப நம்ம ஒண்ணு சொல்றேன், முதல்ல வாயில் காட்சின்னு சொன்னேன். அந்த வாயில் காட்சியில தெளிவா இதுதான் இது இந்த பொருள் அப்படின்னு தெரியாது. ஆனா இது வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு மனம் தீர்மானிச்ச உடனே அந்த காட்சி தெளிவா இதுதான் தெரிஞ்சிருது. முன்னாடி தெளிவா தெரியாம பொதுவா தெரியுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு நிர்விகற்ப காட்சின்னு பேரு. நிர்விகற்ப காட்சி. உள்ள போய் இதுதான் அப்படின்னு முடிவு எடுக்குது பாருங்க, அதுக்கு சவிகற்ப காட்சி. அப்ப ரெண்டு காட்சிகள, ஒண்ணு நிர்விகற்ப காட்சி, இன்னொன்னு சவிகற்ப காட்சி. அப்ப மனம் முடிவை இதுதான் நிச்சயம் எடுக்குது. திரும்ப அது என்ன பண்ணுது? மனசுக்கு வருது. அப்பொழுது ஏற்படக்கூடிய காட்சி இது இப்ப தெளிவா தெரியும், இது மானத காட்சி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வரும். அந்த மானத காட்சியில மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அல்லது துன்பமா இருக்குதுன்னா அதனால மனம் கொஞ்சம் இதா கஷ்டப்படும். அதுக்கு தன் வேதனை காட்சின்னு பேர். அப்ப உள்ள வர்றது வாயில் காட்சி. அந்த வாயில் காட்சியில ரெண்டு காட்சி சொல்றேன், ஒண்ணு நிர்விகற்ப காட்சி, இன்னொன்னு சவிகற்ப காட்சி. அது இல்லாம மானத காட்சின்னு மனசுக்கு வந்துருது. திரும்பவும் வந்து இங்க தெளிவா அது நமக்கு ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ உண்டாக்குது. அதுக்கு தன்வேதனை காட்சின்னு பேரு. இதெல்லாம் பின்னாடி நம்ம விவரமா படிக்க போறோம். இருந்தாலும் அது சுருக்கமா இப்ப இந்த காட்சிங்கிறதுனால நம்ம அதை சொல்லிடலாம்னு முடிவு பண்ணி. ஆக இந்த காட்சி இப்படி எல்லாம் வகைப்படுது. இப்ப ஒரு காட்சியை பார்த்த உடனே நம் மனசுக்குள்ள எவ்வளவு நடக்குது பாருங்க. சாதாரணமா இல்ல, ஒரு காட்சியை பார்த்த உடனே இந்த மாதிரி நடக்குது. சரி, மனம் எப்படி அதை வந்து தீர்மானிக்குதுன்னு கேட்டா, உள்ளுக்குள்ள நிறைய ஃபைல் போட்டு வச்சிருக்கு. முன்னாடியே பார்த்து இது இதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கு. அதோட ஒப்பிட்டு சரி இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணுது, நிச்சயிக்குது. எனவே மனமானது நிச்சயித்து தருகிறது. அப்பதான் அது என்ன பண்ணுது? நிர்விகற்ப காட்சி சவிகற்ப காட்சியாக மாறுகிறது. ஆக சாதாரணமா கண் ஒரு மைக்ரோ செகண்ட்ல பாக்குற நேரத்துல இவ்வளவும் உள்ள நடந்து இந்த முடிவுக்கு வருது. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல அல்ல ஒரு 5 செகண்ட்ல எவ்வளவு காட்சிகளை பார்க்கிறோம். எவ்வளவு காட்சிகளை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள இவ்வளவு நடந்து நமக்கு தன்வேதனை காட்சியில வந்து சரி இதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், நாம துக்கப்படுறோம் அப்படிங்கிறது பூரா இதுல நடந்துகிட்டு இருக்கு நமக்கு சொல்லாமையே. இப்ப பாருங்க, இந்த காட்சிகள் அனைத்தும் நம்ம மனசுக்குள்ள இவ்வளவு வேகமா நடக்குது. அப்ப வேகமா நடக்கிறது தொட்டு தான் நமக்கு எல்லாமே உடனுக்குடன் தெரியுது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மனம் தொடர்ச்சியா இந்த வேலை செஞ்சதுனால சோர்ந்து போயிருச்சுன்னா அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. மனம் பேசாம இருக்கும். சில நேரத்துல பேசாம இருக்கணும், பேசாம இருக்காது, காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், மற்ற வேலை நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா சோர்வு அடையும். அந்த மாதிரி சோர்வு அடையும் போது அதற்கு தேவையான ஆற்றலை தருது பாருங்க, அதுதான் அகங்காரத்துடைய வேலை. மனமோ புத்தியோ தன்னுடைய செயற்பாடுகளில் சோர்வு அடையும் போது அதுக்கு ஆற்றல் கொடுக்கணும். அதை கொடுக்கறது தான் இந்த அகங்காரம்னு ஒரு அந்த காரணம் இருக்கு பாருங்க, செய்கிற வேலை. சரிங்களா? இப்போ காட்சி கண்ணால பாக்குறோம். அறிவியலாளர்கள் ஒரு தொலைநோக்கு கருவியை வச்சு மேல இருக்கிற கிரகங்களையோ அதையோ பார்க்கிறோம், இல்ல தூரத்துல இருக்க பொருளை வச்சு பார்த்துடுறோம். இது கருவி. இப்ப கண்ணால பாக்குறோம் பாருங்க, கண்ணுங்கிறது ஒரு கருவி, இதுக்கு உயிர் கிடையாது. காதால கேட்கிறோம், காதுங்கிறது ஒரு கருவி. அதே மாதிரி நம்ம 5 பொறிகளும் ஒரு கருவிதான். இப்போ அந்த தொலைநோக்கு கருவி இல்லாம சரி சப்போஸ் கண்ணுல ஏதாவது தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு நாம இன்னொரு கண்ணாடி போடுறோம். அப்ப நமக்கே இப்ப பாக்குறது கண்ணாடியா தொலைநோக்கு கருவியான்னு கேட்டா இந்த 3ம் சேர்ந்தால்தான் இவர் பார்க்க முடியும். ஆனா இந்த 3ம் கருவிகள் தான். ஆக கருவிகளால ஏதோ ஒண்ணு பாக்குது.
எந்த ஒண்ணு பாக்குதுன்னு கேட்டா நம்ம ஆன்மா இந்த கருவிகளால் பார்க்கிறது. ஆக இந்த பார்க்கிறதுங்கிறத பலன் யாருக்குன்னா ஆன்மாவுக்கு தான். அப்ப ஆன்மா தான் இதை பார்க்கிறது. உயிர் பார்க்கிறது அப்படி வச்சுக்கோமே, உயிர் பார்க்கிறது. இந்த உயிர் உடம்பு முழுவதும் வியாபித்து இருக்கிறது. இந்த உயிர் உடம்பு முழுவதும் வியாபித்து இருக்கிறதுனால நாம இதை பார்க்கிறோம், கருவிகளால பார்க்கிறோம். கருவிகளால பார்க்கறதுனால அது சில மாறுபாட்டிற்கு உட்படும். இந்த நேரத்துல ஒண்ணு இருக்கும், இப்ப சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி வேற ஒண்ணு இருக்கும். இப்படி அது உண்மைன்னு சொல்ல முடியாது. இதைத்தான் என்ன பண்றாங்க, இந்த கருவிகள் எல்லாம் இல்லாம, இதுதான் கருவி தானே, இந்த கருவிகள் எல்லாம் இல்லாம நாம எதையும் பார்க்க முடியாதா, ஒரு காட்சியை காண முடியாதா அப்படின்னு நம்ம பெரியவங்க அதை ஆய்வு செய்தார்கள். இது உடம்புக்குள்ள சிறைப்பட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஆன்மா ஒரு குறுகிய அளவுல கருவிகளை கொண்டு பார்க்கிறது. அப்ப கருவிகள் இல்லாம பாக்குறதுக்கு என்ன வழின்னு கேட்டா, இவர் என்ன பண்ணாங்க, ஆன்மாவை இந்த அண்டம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் வியாபிச்சு வச்சுட்டோம்னா கருவிகள் இல்லாமையே நாம இதை பார்க்கலாம். எது காண்கிறதோ அதை வைத்து காண வைக்கிறது, காணும் பொருளை காண வைப்பது. அப்ப நேராவே ஆன்மா என்ன பண்ணும், பிரபஞ்சத்திலே கலந்து வியாபித்து அங்க இருந்து அதை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது அந்த காட்சிக்கு யோக காட்சின்னு பேரு. இதுக்கு கருவிகளே தேவையில்லை. கருவிகள் இல்லாமல் ஆன்மாவே நேரடியாக பார்க்கும். ஏன்னு கேட்டா, எப்படி உடம்புக்குள்ள வியாபித்திருந்த ஆன்மா கருவிகளின் மூலமாக பார்க்கிறதோ அதே போல இந்த ஆன்மாவை பிரபஞ்சத்தோடு வியாபகம் செய்த உடனே அது அந்த எல்லா காட்சியையும் கருவிகள் இல்லாமலேயே பார்க்கிறது. இந்த காட்சிக்கு தான் யோக காட்சின்னு பேர். அப்ப யோக காட்சியால் பார்த்து சொல்லக்கூடிய செய்திகளுக்கு ஆய்வு இல்லை, ஆராய்ச்சி இல்லை. இது எப்படி பார்த்தாங்க, இது நிஜமா பொய்யா, இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சி தேவையில்லை என்பதனால்தான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த உரையாசிரியர் என்ன பண்றாரு, இது யோக காட்சியால் கண்டு உணர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். அடுத்தது போறோம். இப்போ இந்த எழுத்துக்கள் சொன்ன ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எழுத்து இருக்குது. அது மூல எழுத்துன்னு சொல்றோம். அந்த எழுத்து எப்படி உண்டாச்சுன்னு சொன்னா, நான் அணுக்கள்னு சொன்னேன். இந்த அணுக்கள் அசைந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பொருள்கள் கண்ணுக்கு தெரிகின்றன, வெவ்வேறு வண்ணங்கள் தெரிகின்றன. பொதுவா அணுக்கள் அசைந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி அசைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒலி உண்டாகிறது. அந்த ஒலி உண்டாகுது பாருங்க, அந்த ஒலியானதுதான் அதுலயே இருக்குது. இந்த ஒலி எங்க உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த மாயையில உண்டாகும். நான் முன்னாடியே மாயையில சுத்த மாயை, அசுத்த மாயை அப்படிங்கிறது 3 பார்த்தோம். அதுல சுத்த மாயையில ஒலி உண்டாகிறது. அந்த ஒலிக்குன்னு ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்து தான் இவங்க ல வ ர அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். இத மூல எழுத்துன்னு சொல்றோம். வடமொழியில பீஜ எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா ஓம் நமச்சிவாயன்னு நம்ம சொல்றோம். சில வேதம் உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஹாம் கிரீம் கிளீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பீஜை மந்திரங்கள், பீஜம எழுத்துக்கள். அது உயிர்ப்பு தரக்கூடியவை. இப்போ ஒரு அணுவானது அசைகிறதுன்னு சொன்னோம், அதனால ஒரு ஒலி உண்டாகிறது. அந்த ஒலி எழுத்தாக, அதுதான் ல வேற என்ற எழுத்தாக சொல்கிறோம். அதையே நாம ஒலியை உண்டாக்கணும்னு வச்சுக்க, நாம சொல்லணும்னா அது அசைவை கொடுக்கும். அதால்தான் அது மந்திரங்கள் எனப்படுகின்றன. இவ்வாறு மேல சுத்தமாயிலே தோன்றக்கூடியவை இது இங்க அதனோடு இருந்து இயக்குகிறது. அதான் நம்ம சொன்னோம், இது வடமொழியில பீஜ எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த எழுத்துக்கள் தான் அருட்சக்தியானது தானா வந்து எப்பவும் செய்யாது. ஏதாவது அதுக்கு ஒரு இடம் வேணும், நிலைக்களம் வேணும். எனவே இவற்றை ஊடகமாக கொண்டு, நிலைக்களனாக கொண்டு
அவை அருட்சக்தியை இதன் மீது படிய வைக்கிறது. அதனால இவற்றை இந்த எழுத்துக்களை இடமாக கொண்டு அவற்றின் மீது பதியதனால ஐம்பூதங்களை செலுத்துகிறது. அதனால தான் இந்த மூல ஒலிகள், இந்த ல வ ர அப்படின்னு என்ற எழுத்துக்கள் பூதங்களை உடன் நின்று செலுத்தும் என்று கூறப்படுகிறது. அப்ப இந்த எழுத்துக்கள் இதனோடு உடனாக இருந்து செலுத்துகிறது. ஆக ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு எழுத்து உண்டு. அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதிதேவதைன்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு சொல்றேன். ஒரு எங்க ஐயா சொன்னது, நம்ம இலங்கை ஜெயராஜ் ஐயா சொன்னது, அவருடைய ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் போய் அவர்கிட்ட ஆசிரியருக்கு ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, இப்பொழுது அறிவியலாளர்கள் நிலவுல இறங்கிட்டாங்க. நிலவில இறங்கிட்டானுங்க உடனே சிவபெருமானினுடைய திருமுடியில நிலவு இருக்கு. அப்ப நிலவுல இறங்கிட்டாங்கன்னா நாம அறிவியல் மூலமாக இறைவனுடைய திருமுடியை அடைந்து விட்டோமா? திருமுடியை அடைந்து விட்டோமா? அப்ப அறிவியல்ல நாம முதிர்ச்சி அடைந்து இறைவன் சிவபெருமானுடைய திருமுடியை அடைஞ்சிட்டோமா அப்படின்னு அவர் கேட்டாராம். உடனே அதுக்கு அவர் சொன்னாரு, சிவபாத சேகரன் இலங்கையில இருக்கிற ஒரு ஐயா சொன்னாங்களாம், நிலவுனா நம்ம கண் முன்னாடி இருக்கிற நிலவு கிடையாது, இது கண் முன்னாடி இருக்கிற நிலவுக்கு தான் எல்லாரும் போயிருக்கிறாங்க. ஆனா நிலவுக்குன்னு ஒரு அதிதேவதை இருக்கு. அந்த அதிதேவதையான நிலவு தான் சிவபெருமானுடைய முடியில் இருப்பது. அதை யாராலும் அடைய முடியாது. இது நம்ம கண் முன்னாடி தோன்றக்கூடிய நிலவு. இதுக்குன்னு ஒரு அதிதேவதை இருக்கு. அந்த அதிதேவையான நிலவு தான் அங்க இருக்குது. எனவே இதையும் அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னதாக ஐயா எங்களிடம் சொல்லி இருக்கிறார். எதுக்கு இது சொல்றேன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிதேவதை இருக்கு. அந்த அதிதேவதைக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா சில மூலிகைகளுக்கு கூட அதிதேவதை இருக்குதான். அந்த அதிதேவதைக்குள்ள மந்திரத்தை சொல்லி அந்த மூலிகையை பயன்படுத்தினால்தான் அதற்குரிய பலன் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த பாடல்ல ஒவ்வொன்றிற்கும் 5 பூதங்களுக்கும் நிறம் சொன்னார், எழுத்துக்கள் சொன்னார். இதுல நல்ல கவனிக்க வேண்டியது, இவை யோக காட்சியினால யோகிகள் கண்டு உணர்ந்தவற்றை இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மூல எழுத்துக்கள் சொல்லி இருக்கிறார். மற்றவையெல்லாம் உயிர்மை எழுத்தாகவும் ஆங்கிறது மட்டும் உயிர் எழுத்தாகவும் இருக்குங்கிறது சந்தேகம் வரும். அந்த உயிர் எழுத்து ஆங்கிறது ஹ என்பதைத்தான் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் மெய்யெழுத்துக்கள், இவை மூல ஒலிகள். எனவே இந்த மூல எழுத்துக்கள் தான் அவற்றை குறிக்கின்றன. அடுத்த பாடலுக்கு போறேன். 6வது பாடல். குறி, குலிசம், கோகநதம், கொள் சுவத்தி, குன்றா அறுபுள்ளி, ஆரமுத விந்து, பிரிவின்றி, மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் ஓதும். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். குறி, குலிசம், குறினா அடையாளம். கோகநதம், கொள் சுவத்தி, குன்றா அறுபுள்ளி, ஆரமுத விந்து, பிரிவின்றி, மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் ஓதும். குறினா அடையாளம் சொன்னேன். குலிசம் அப்படின்னா வஜ்ராயுதம். அடுத்தது கோகநதம். கோகநதம்னா தாமரைன்னு அர்த்தம். கொள் சுவத்தி, சுவத்தினா இந்த ஸ்வஸ்திக்னு ஒண்ணு போடுவோம் பாருங்க, கோலம் போடும்போது ஒரு பிளஸ் போட்டு மேலே கீழே அந்த கொம்பை இழுத்து விடுவாங்க. அதை நான் போர்டு இருந்தா போட்டு காட்டுவேன். அந்த இது ஸ்வஸ்திக்னு சொல்லுவாங்க, அந்த சிம்பிள். குன்றா அறுபுள்ளி, 6 புள்ளி இருக்கும். ஆரமுத விந்து, அமுத துளி, விந்துங்கிறது துளி. ஆரமுத விந்து அப்படின்னா அமுத துளி. பிரிவின்றி, மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் ஓதும். இவர் என்ன பண்றாரு, முதல்ல அந்த குறியீடுகள் எல்லாம் வரிசைப்படுத்திட்டாரு. பின்னாடி 5 பூதங்களையும் வரிசைப்படுத்திட்டார். இவை முறையே
இந்த மாதிரி சொல்றதுக்கு நிரல் நிறை அணின்னு பேரு. நிரல் நிறை அணின்னா முன்னாடி அந்த குறிகள் எல்லாத்தையும் லைனா சொல்லிட்டார். அடுத்தது 5 பூதங்களை சொன்னார். நாம என்ன பண்ணணும், முதல்ல இருக்கிற குறியீடு முதல் பூதத்துக்கு, 2வது குறியீடு 2வது பூதத்துக்கு, 3வது குறியீடு 3வது பூதத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் நிரல் நிறை அணின்னு இலக்கண ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப அன்பு அரண் முன்னாடி சொல்லிட்டார், கீழே பண்பு பயன். அப்ப அன்புங்கிறது பண்பாகவும் அரண்கிறது பயனாகவும் இருக்க வேண்டும். ஆக ஒரு இல்லறத்திற்கு அன்பு என்ன பண்ணணும், பண்பா இருக்கணும். அரண் பயனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நிரல் நிறை அணியில திருவள்ளுவர் விளக்கி இருப்பார். அதே போல நாம இதை சிந்திக்கணும். இப்ப பாருங்களேன், மண் பூமியானது, குலிசம் வஜ்ராயுதத்தை குறிக்கும். அப்ப அதுக்குள்ள அடையாளம் வஜ்ராயுதம். அடுத்தது புனல், புனல்னா நீர், நீருக்கு தாமரை. கால், காலுங்கிறது காற்று, காற்றுக்கு ஸ்வஸ்திக். வானம் தீ, தீ தான் ஸ்வஸ்திக். அடுத்தது கால், காற்று அறுபுள்ளி, வானம் அமுதத்துளி. அப்ப ஒண்ணுக்கு நேரம் அதை சேர்த்துக்கணும் நாம. எனவே இப்ப எல்லாத்துக்கும் இவரு அடையாளம் சொல்லிட்டார். என்ன சொல்லி இருக்கிறாரு, முதல்ல வஜ்ராயுதம், இது மண்ணை குறிக்கிறது. வஜ்ராயுதமும் தெரியும், நம்ம முருகப்பெருமான்கிட்ட வஜ்ரவேல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறது. வேலினுடைய மேல் பகுதி நம்ம இந்த வேல் மாதிரி இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும் வஜ்ரவேல். அந்த மாதிரி இருக்கிறது ஆயுதம், வஜ்ராயுதம். அடுத்தது தாமரை. தாமரை நீர் வளம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ, நீர் எப்பொழுதும் வற்றாமல் எங்கு இருக்கிறதோ அங்கு உண்டாகக்கூடியது தாமரை. அந்த தாமரை தான் நீருக்கு அடையாளமாக சொல்கிறார்கள். ஆக தாமரை போட்டாங்கன்னா அது நீருங்கிற பூதத்தை குறிக்கிறது. அதே மாதிரி ஸ்வஸ்திக், ஸ்வஸ்திக்ங்கிறது அனலுக்கு. அடுத்தது அறுபுள்ளி, 6 புள்ளியை வச்சுட்டாங்கன்னா அது காற்று. வானத்திற்கு 6 அமுதம், அமுத புள்ளியை குறிக்கிறது. இது ஒன் புதல்வா, சிறந்த மாணாக்கனே, இவ்வாறு ஆகமங்கள் சொல்லும். எனவே இந்த புக்கு வச்சுக்கிறவங்க 97வது பக்கத்துல பாத்துட்டு சொல்லுங்க. புக்கு வச்சுக்கிறவங்க 97வது பக்கத்துல அந்த இதெல்லாம் போட்டுக்காங்க பாரு. 97வது பக்கத்துல அந்த சிம்பிள் போட்டுருக்காங்களாமா? ஆமாங்க ஐயா, போட்டுருக்காங்க. உண்மை விளக்கம் புக்குல. சரிங்கம்மா, உண்மை விளக்கம் புக்ல 97வது பக்கத்துல பார்த்து கொள்ளவும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. என்னிடம் இருக்கிற புக்ல அந்த சிம்பிள் குறியீடு போடலை, பாடல் மட்டும்தான் இருக்கு. அதுக்காக தான் நான் இதை சொல்ல முடியல. அதோட இதுல பக்கம் வேறவா இருக்கு. 55வது பக்கத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த புக்ல தான் யாரெல்லாம் போட்டிருக்காங்க. முந்தி முதல்ல கொடுத்த புக்ல இல்லைங்க ஐயா, இப்ப புக்ல அதெல்லாம் போட்டிருக்காங்க. சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. சரி, அந்த புத்தகம் வைத்திருப்பவர்கள் அந்த பக்கத்தை பார்த்துக்கங்கம்மா. எனவே ஒண்ணுக்கும் குறியீடு சொல்லியிருக்காங்க. இது எங்க பயன்படும் அப்படின்னு சொன்னா, சில யாகசாலைகள்ல நெருப்பை குறிக்கணும்னா இந்த மாதிரி ஸ்வஸ்திக் போட்டு விட்டுருவாங்க. தாமரை, நீரை குறிக்கணும்னா தாமரை போடுவாங்க. இந்த மாதிரி சிம்பாலிக்கா குறியீடு குறிக்கணும் அப்படிங்கிற இடம் வருகிற போது அதை குறிப்பிட்டு விடுவார்கள். ஆக இது வரைக்கும் நம்ம சொன்னதுல முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, அதற்கு வடிவம் சொன்னார். அடுத்தது அடுத்த பாடல்ல நிறமும் எழுத்துக்களும் சொன்னார். இப்போ அதற்குரிய அடையாளங்கள் சொல்லியிருக்கு. ஆக 5 பூதங்களுக்கும் இப்படி விளக்கிட்டே போற. அடுத்தது போறோம் 7வது பாடல் சொல்றேன். பாராதி 5க்கும் பன்னும் அதி தெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம். ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்ற முதல் 5ம் பழுதரவே பண்ணுவர்கள் பார். அவர் என்ன சொல்றாரு, அதி தெய்வங்களும் அவற்றினுடைய தொழில்களும். அதி தெய்வங்கள் என்னன்னா அதுக்கு என்னென்ன தொழில் அப்படிங்கிறத இவர் தொகுத்து இதுல சொல்லிட்டார் இந்த பாடல்ல. பாராதி 5க்கும், பார்னா நிலம் சொன்ன, நிலம் ஆதினா முதலாகிய. ஆக நிலம் முதலாகிய 5 பூதங்களுக்கும் பன்னும் அதி தெய்வங்கள் சொல்லுகின்ற அதி தெய்வங்கள் ஆவர்கள். யார் யாரு அதி தெய்வங்கள்னு கேட்டீங்கன்னா ஆறார். யார் யாரு? அயன் ஆதி ஐவராம்.
பிரம்மன் முதலாக 5 பேர்கள். 5 பேர்கள் தான் இதுக்கு அதி தெய்வங்கள். இந்த 5 பூதங்களுக்கும் அதி தெய்வங்கள் பிரம்மன் முதலாகிய 5 பேர்கள். ஓரோர் தொழில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கு. அவங்க என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருக்கு சொல்லுங்கால். அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தொழில் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, தோற்றம் முதல் 5ம். தோற்றம் முதல் 5ம்னா தோற்றம் முதலாகிய 5 தொழில்களையும் பழுதறவே பண்ணுவர்கள் பார். அவர்கள் குற்றமில்லாமல் தொடர்ச்சியாக செய்வார்கள். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அப்ப இவர் என்ன பண்றாரு, தொகுத்து இந்த 5 பூதங்கள் இருக்கு, இந்த 5 பூதங்களுக்கும் அதி தெய்வங்கள்னு 5 பேர் இருக்காங்க. இது மண் முதலான 5 தத்துவங்களுக்கும் பிரம்மன் முதலான 5 அதி தெய்வங்கள் இருக்கு. அவர்களுக்கு என்ன தொழில்னு கேட்டா, தோற்றம் முதல் 5 தொழில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு பேரு தொகுத்து சொல்லுதல்னு பேர். எல்லாத்தையும் தொகுத்து இதுதான் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறது. ஆக மிக எளிமையா, பாராதி 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் 6 அயன் ஆதி 5 ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்ற முதல் 5ம் பழுதறவே பண்ணுவர்கள் பார். இவர்கள் குற்றமில்லாமல் இந்த 5 தொழில்களையும் செய்வார்கள். அடுத்தது போறோம். ஏன்னா இந்த பாடல்ல இவ்வளவுதான். 5 தொழில்கள், 5 பூதங்கள், 5 அதி தெய்வங்கள், அதை பத்தி அதை தொகுத்து சொல்லிட்டார். இப்ப ஒண்ணா உள்ள போயிட்டு என்னென்ன யார் யாருன்னு சொல்ல போறார். இப்ப அடுத்தது அதி தெய்வங்களின் தொழில்களை வகுத்து கூறுதல். இப்ப உள்ள போயிட்டு யார் யார் இருக்கா பாருங்களேன். படைப்பன் அயன். அயன் கேட்டா நமக்கு தெரியும் பிரம்மன். அழிப்பன் பங்கையற்கண் மாயன். மாயன்னா திருமால். பங்கையற்கண்ணா தாமரை போன்ற கண்களை உடைய திருமால். துடைப்பன் உருத்திரனும். சொல்லில் சொன்னோம்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொன்னோம்னா, முந்தைய செய்யுள்ள நம்ம தொகுத்து சொன்னதை இங்க இந்த பாடல்ல வகுத்து சொல்றாருன்னு சொன்னேன். இதுல அயன் பிரம்மா சொல்லிட்டாரு. பங்கையக்கண் மாயன் திருமால் தாமரை போன்ற கண்களை உடையவன். அவருக்கும் வேலை சொல்லியிருக்கார். ருத்ரன் என்ன செய்யறான்னு சொல்றார். திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகர் ஆம். இப்போ இதுல 5 பேரை சொல்லிட்டார். யார் யார் பாருங்க. அயன் பிரம்மா, மாயன் திருமால், ருத்ரன் ஈசன், அடுத்தது சதாசிவர். ஈசர் அப்படின்னா மகேஸ்வரர். இப்போ இந்த 5ஐயும் சொல்லிட்டார். இப்ப பாருங்க அவங்களுக்கு என்னென்ன வேலை அப்படின்னு சொல்ல போறார். படைப்பன் அயன். பிரம்மா படைக்கும் தொழிலை செய்பவர். இந்த படைக்கும் தொழிலை செய்யும் போது பிரம்மாவுக்கு வழிபடுறதுக்குன்னு கோயில் இல்லைம்பாங்க. ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறதா சொல்லுவாங்க, மற்ற இடத்துல கோயில் இல்லை. ஏன் கோயில் இல்லைன்னா ஒருத்தர் சொன்னாரு. அது எந்த அளவுக்குன்னு இல்லை, பொருத்தமா இருக்கிறதுனால நான் அதை உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறேன். இவருக்கு படைத்தல் தொழில் தான் செய்ய போறாரு. அப்ப அவர் உயிரை படைக்கல, அதை பின்னாடி படைத்தல் தொழில் சொல்லும் போது சொல்றேன். ஆனா இந்த உடம்ப படைக்கிறார். எப்படி படைக்கிறார்? நாம் செய்த வினைகளுக்கு ஈடாக படைக்கிறார். அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, இந்த வினை இவர் செஞ்சிருக்கிறாரு, இப்படி உடம்ப படைங்க அப்படின்னுட்டு. ஆக படைச்சிட்டார். நாம அவர் வழிபட்டோம்னா படைச்ச உடம்ப அவர் மாத்த போறது இல்லை. அதனால ஒருவேளை அவருக்கு நம்ம வழிபாடு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர்கள் வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு ரொம்ப பரவாயில்ல, இப்படி கூட சிந்திச்சிருக்காங்களே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆக இது படைப்பன் அயன். அழிப்பன், அந்த லீ நல்லா கவனிக்கணும். அழித்தல் அப்படின்னா காத்தல்னு அர்த்தம். அப்ப படைத்தல் தொழில் செய்வர் பிரம்மா, அடுத்தது காத்தல் தொழிலை செய்பவர் திருமால். துடைப்பன் உருத்திரன் என்ன பண்ணுவாரு? அழித்தல் தொழிலை செய்வார். திடப்பெறவே என்றும் திரோபவிப்பவர் ஈசர். திரோபவித்தர் அப்படின்னா மறைத்தல்னு பேர். திரோபவிப்பர் அப்படின்னா இது மறைப்பவர். யார் மறைப்பார்? மகேஸ்வரர் மறைப்பார். அனுக்கிரகர் அப்படின்னா அருளல். அப்ப சதாசிவர் என்ன பண்ணுவாரு? அருளலை செய்வார். அப்ப 5 தொழில்களையும் சொல்லிட்டாங்க, 5 பேரையும் சொல்லிட்டாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், அதை
சில பேர் ஒடுக்குதல்னு சொல்லுவாங்க. அடுத்தது மறைத்தல், அருளல். ஆக 5 தொழில்களுக்கும் 5 பேரை சொல்லிட்டாங்க இந்த பாடல்ல. திருப்ப படிக்கிற அந்த பாடல்ல, படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையற்கண் மாயன், துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகர் ஆம். இப்போ 5 தொழில்கள்ல என்ன ஏதுங்கிறத நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். இப்ப படைத்தல்னா இல்லாதத ஒன்ன புதுசா கொண்டு வந்து தோற்றுவிக்கிறது இல்லை. அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் இல்லை அப்படின்னா அதை புதுசா கொண்டு வந்து தோற்றுவிக்கிறது கிடையாது. இல்லாதது எப்போதும் இல்லாததுதான். இத வழக்கமா சொல்ற உவமை என்னன்னு கேட்டா, முயலுக்கு கொம்பு என்னைக்கும் இல்லை. அதை எவ்வளவு நாள் வளர்த்தாலும் அதற்கு கொம்பு உண்டாகாது. எனவே இல்லாதது இல்லாததுதான். அப்ப உள்ளதைத்தான் பிரம்மா படைக்கிறார். உள்ளத ஏன் படைக்கணும்? அடுத்த கேள்வி, அதான் இருக்குதே, அதை ஏன் படைக்கணும் அப்படின்னா, உள்ளது அப்படிங்கிறது 2 விதத்துல உள்ளது. இல்லைன்னு சொன்னா, ஒரு பொருள் இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல இல்ல, வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒண்ணு இருக்கும். சுத்தமாவே இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த பொருளே இல்லை, இல்ல இந்த இடத்துல இல்லை, இல்லவே இல்லை. அப்படி 2 விதம் இருக்கு. நான் அதுதான் உதாரணம் சொன்னேன். முயற்கொம்பு இல்லவே இல்லை, குதிரை கொம்பு இல்லவே இல்லை. அதால நம்ம ஒரு வாதம் வைக்கிறாங்க, அதுக்கு சர்க்காரிய வாதம்னு பேரு. அதான் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை, சர்க்காரிய வாதம். அது என்ன சர்க்காரிய வாதம்னா, உள்ளதே சிறக்கும், இல்லது தோன்றாது. எது இருக்குதோ அதுதான் உண்டாகுமே தவிர இல்லாதது இல்லாததுதான். சரி, அதான் உள்ளதாச்சே, அதை ஏன் படைக்கணும்? அடுத்த கேள்வி, உள்ளதுன்னா எப்படி உள்ளதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், பொருள்கள் 2 விதமா அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன். தூலம், சூக்குமம்னு. தூலம்னா வெளியில தெரியறது, சூக்குமம்னா உள்ள இருக்கிறது, உள்ள மறைஞ்சு இருக்கிறது. இப்ப உதாரணமா வழக்கமா நம்ம குடம் சொல்லுவோம். மண்ணாலான குடம், மண் குடம் இருக்கு. அந்த மண் குடத்துல மண்குடம் நமக்கு வெளியில தெரியுது, இது தூலமா தெரியறது. இது எவ்வளவு நாளா, அதாவது அந்த பானையை வனைபவர் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பானை எங்க இருந்தது? மண்ணுக்குள்ளால இருந்தது. மண்ணுக்குள்ளால சூக்குமமாக இருந்தது, காரணமாக இருந்தது. இப்போ அவர் செய்த உடனே பானையாக, தூலமாக, காரியமாக வெளியே தெரிகிறது. எனவே எல்லா பொருள்களுக்கும் காரணம்னு ஒண்ணு உண்டு, காரியம்னு ஒண்ணு உண்டு. இப்ப மண்ணு காரணம், மண் குடம் காரியம். இப்ப படைத்தல்னா என்னன்னு கேட்டா, சூக்குமமாக இருக்கிற பொருளை, காரணமா இருக்கிற பொருளை காரியமாக ஆக்கிறது தான் படைத்தல். சூக்குமமா இருக்கிறத தூலமா கொண்டு வராங்க பாருங்க, அதுதான் படைத்தல். எனவே உள்ள பொருட்களை ஏன் படைக்கணும் அப்படின்னு கேட்டா, இது வெளியில தெரிகிற மாதிரி இல்லை, தூலமா இல்லை, சூக்குமமா இருக்குது. ஆக சூக்குமமா இருக்கிறத படைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த நம்ம உடம்பு, கருவிகள், உலகம், உலகத்தில் இருக்கிற நுகர்ச்சி பொருள்கள், இவை எல்லாமே எங்க இருந்தது? மாயையிலிருந்து செஞ்சாருன்னு சொன்னேன். அப்ப மாயை காரணமாக இருந்தது, இது காரியமாக இருக்கிறது. காரணத்துல ஒடுங்கி கிடந்தது. அத இவர் என்ன பண்றாரு? நம்ம பிரம்மா, அயன், இவர் என்ன பண்றாரு? இத காரியமாக கொண்டு வருகிறார். இந்த தனுகரண போன போகங்களை உண்டாக்குறது எதுல இருந்து உண்டாக்குறது? மாயையிலிருந்து உண்டாக்கினார்னா இதைத்தான் அவர் படைத்தல் தொழிலாக செய்கிறார். அதுக்கு அவரு விதி போட்டாங்க, இந்த மாதிரி அவர் செய்த வினைகளுக்கு ஏற்பதான் இந்த உடம்ப கொடுக்கணும், இவர்களுக்குன்னு காலத்தை நிர்ணயிச்சிடணும்
இப்ப பிறக்கணும் அப்படிங்கிறத பூராத்தையும் முடிவு எடுத்து அங்கிருந்து பிரம்மா இந்த படைச்சு இத உயிர்களோடு சேர்க்கிறார். அப்ப படைத்தல்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரம்மா உயிர்களை படைக்கவில்லை. பின்ன எதை படைக்கிறார்? உடம்ப படைக்கிறார், கருவிகளை படைக்கிறார். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த பூமியை படைக்கிறார். இதுல இருக்கிற எல்லா நுகர்ச்சி பொருள்களையும், அப்பதான் இந்த உயிர்கள் அனுபவம் பெறும். எனவே எல்லா நுகர்ச்சி பொருள்களையும் படைக்கிறார். எனவே அயன் படைத்தல் தொழிலை செய்கிறார். இவ்வாறு படைத்தல் தொழிலை செய்யும் பொழுது காரணத்திலிருந்து காரியத்தை உருவாக்குகிறார். இது மூலப்பொருள்ல இருந்து சூக்குமமா இருக்கிறத தூலமா ஆக்குகிறார். சரிங்களா? இதையே ரிவர்ஸ் செஞ்சோம்னு வச்சுங்களேன், மறுதலையா செஞ்சோம்னா அதான் அழித்தல். அப்ப காரியமா இருக்கிற பொருளை, ஒரு குடம் இருக்குது, அந்த குடத்தை திரும்பவும் காரணமான மண்ணோடையே கொண்டு சேர்க்கிறாங்க பாருங்க, அதான் அழித்தல், ஒடுக்குதல். அப்ப இதுவரைக்கும் காரியமா நமக்கு தெரிஞ்சது இந்த உடம்பு. அப்போ உயிரிலிருந்து உடம்பை பிரிச்சு இந்த உடம்பை மீண்டும் இது எங்கிருந்து தோன்றிற்றோ அங்கவே கொண்டு சேர்க்கிறாங்க பாருங்க, அது ஒடுக்குதல். அதுதான் அழித்தல் செயலை செய்யறார் ருத்ரர். அது அங்க போவோம். அப்ப படைத்தல் தொழிலை, அப்ப நான் மீண்டும் ஒரு முறை அதை சொல்லிடுறேன். படைத்தல் தொழில் என்பது இல்லாத ஒன்றை புதிதாக தோற்றுவிப்பது அல்ல. இல்லாதது இல்லாததுதான். இதுக்கு சர்க்காரியவாதம் என்று பெயர். சர்க்காரியவாதம் என்பது உள்ளதே சிறக்கும், இல்லது தோன்றாது. ஆக சூனியத்திலிருந்து ஒண்ணுமே தோணாது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொன்ன முயற்கொம்பு. ஒரு கண்ணுக்குட்டி இருக்குன்னா அதுக்கு வளர வளர கொம்பு வளரும், ஏன்னா அதுக்கு முன்னாடியே இருந்தது, அதுல இருந்து வருது. ஆனா முயலுக்கு அந்த மாதிரி கிடையாது. எனவே பொருள் இருக்கிறதுன்னு சொன்னோம்னா அந்த பொருள் தான் சிறந்து வருமே தவிர இல்லாத பொருளை தோற்றுவிக்க முடியாது, யாராலும் தோற்றுவிக்க முடியாது. அப்ப பிரம்மன் என்ன பண்றாரு, இருக்கிற பொருள் அது காரணத்துல சூக்குமமா இருப்பதை காரியமாக தூலமாக, தூலம்னா வெளிப்படுவதாக உண்டாக்கி இருக்கிறார். இந்த மாதிரி இருக்கிறத நாம படைத்தல் தொழிலை செய்கிறார்னு சொல்றேன். இதை பிரம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். அப்ப பிரம்மா தான் படைத்தல் தொழிலை செய்கிறார். சரிங்களா? எனவே நாம இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறதுடைய சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 பூதங்களுக்கும் வடிவம் சொல்லி இருக்கிறோம், நிறம் சொல்லி இருக்கிறோம், எழுத்து சொல்லி இருக்கிறோம், காட்சியினுடைய வகைகள் சொல்லிடுறோம். அந்த காட்சியினுடைய வகைகளை பின்னாடி போக இன்னும் தெளிவா பார்க்கலாம். நான் மேலோட்டமாக சொல்லி இருக்கிறேன். அப்படி சொல்லும் போது அந்த காட்சிங்கிறது யோக காட்சியில் யோகிகள் கண்டு உணர்ந்தவற்றை தான் இதுல சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதற்கு மேல அதுல இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சு தெரியுமா, அந்த அணுக்கள் கருப்பா சிகப்பா, அதுக்கு ஒலின்னு சொல்றாங்க, அது எங்க அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யக்கூடாது. அதனாலதான் யோக காட்சியை கண்டு உணர்ந்தார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பூதங்கள் அனைத்திற்கும் அதிதெய்வங்கள் உண்டு. அந்த அதிதெய்வங்கள் 5. அந்த அதிதெய்வங்கள் 5க்கும் பெயர் போட்டிருக்கிறார். அந்த 5க்கும் தொழில் சொல்லி இருக்கிறார். 5 பேருக்கும் படைத்தல் தொழிலை பிரம்மன், அழித்தல் காத்தல் தொழிலை திருமாலும், அழித்தல் செயலை ருத்ரரும், மறைத்தல் தொழிலை மகேஸ்வரரும், அனுக்கிரக தொழில் அதாவது அனுக்கிரகம் செய்தல் அருளுதல் தொழிலை சதாசிவரும் செய்கிறார் என்கிற இந்த பகுதியோடு நாம் இந்த அமர்வை நிறைவு செய்வோம். இதில் சந்தேகங்கள் நிறைய இருக்கும், கேளுங்கள். தெரிந்தவற்றை சொல்லுவோம், இல்லாட்டி படிச்சுட்டு நம்ம சொல்லுவோம். எனவே இதுவரை பொறுமை காத்து கொஞ்சம் சிரமமா இல்லை, பொதுவாக எளிமையா தான் சொல்லி இருக்கிறேன். அதுலயும் கொஞ்சம் எளிமையான விஷயங்களாக இந்த பாடலை பார்த்துருக்கிறோம். அடுத்த அமர்வுல நாம காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் அப்படிங்கிற தொழில் எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த அமர்வுல சிந்திப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. சிவாய சிவாய நம. அருமையான ஒரு கருத்துங்க, உண்மையா நல்லா விளக்கமா நல்லா சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு சந்தேகம்,
அந்த படைத்தல் தொழில் சொன்னீங்க, சர்க்காரியவாதம்னு சொன்னீங்க, சரிங்கய்யா. அந்த வினைக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பிறவியை கொடுக்குறான்றோம். ஆனா முத உருவாக்க எப்படியா வினைன்னு ஒண்ணு வரும்? நான் அதான் கேள்வி, என்னுடைய கேள்வி அதான். முதல் பிறப்புன்னு ஒண்ணு வரும்ல, ஏதோ ஒரு பிறப்புல பிறக்கிறோன்னா அதுக்கு ஏது வினை பையன்னு எப்படி அதுக்கு கூட்டி வைப்பாங்க இறைவன்? அது சொல்லுங்கய்யா கொஞ்சம். அது நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதாம்மா. ஆனா அதுக்கு விடைன்னு நம்ம தெளிவா சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அது அது தோன்றும் பொழுது இறைவன் என்ன பண்றாரு, அவர் முதல்ல அவருடைய இஷ்டத்துக்கு ஒரு செயலை செய்ய சொல்றாரு, செய்ய வைக்கிறார், அப்படி வச்சுக்கோமே. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம முதல்ல தோன்றும் பொழுது என்ன இறைவனே என்ன பண்றாரு, அதுக்குன்னு ஒரு வினையை கொடுக்குறாரு, அப்படி ஒரு உடம்பு தர்றாரு, அப்படிதான் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா இப்ப நம்ம வினை செஞ்சிருக்கிறோம். அந்த உயிர்கள் உயிர் இருக்கும்போதே சும்மா இருக்காது இல்லையா, ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கும். அந்த வினையிலிருந்து அது தோன்று அவங்களுடைய உடம்பு வந்திருக்கு. அது முதல்ல கருவறையில் இருக்கும்போது ரொம்ப ஆணவ மலத்தோடு பின்னி பிணைஞ்சு இருந்தது. அப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கும்போதுதான் அதுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்கும். எந்த ஒண்ணுக்குமே இப்போ தாமரை இருக்குன்னு வச்சுங்களேன், தாமரை காஞ்சி நிலமே இல்லைன்னா கூட அதுல ஒரு சிறு விதை இருக்கும். அந்த மாதிரி நமக்கு அறிவு, இச்சை, செயல் சிறிது அளவு அதுக்குள்ளால இருந்தது. அதை வச்சுதான் நம்ம செயல்படுத்துறோம். அத இந்த கேள்வியை நிறைய சித்தாந்த ஞானிகள் கேட்டிருக்கிறாங்க. ஆக நிச்சயமா அறிவு, இச்சை, செயல் உட்பட்டு ஆணவ மலத்தோடு இருக்கும்போது அதற்கு என்று சிறு வினை இருந்திருக்கு. அந்த வினையை வச்சுதான் அடுத்த உடம்பு உண்டாகிறது. சரிங்களாமா? சரிங்க சரிங்க. அது இல்ல, இது நீங்க தான் இல்ல, அந்த கேள்விகளை அந்த நூல் எனக்கு நினைவில்லை, அந்த நூல்ல அதை தெளிவா கேட்டிருக்கிறாங்க. பட் விடை நம்ம சொல்ற மாதிரி எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா செய்திகளுக்கும் நம்ம விடை காண்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஒரு நிமிஷங்க ஐயா, அடியன் சொல்ற தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. அடியன் பேராக்ஸ் சொன்னதுங்க ஐயா, முதல் உடம்பு பெருமான் கருணையால கொடுத்தது. அதனால அந்த உடம்புக்கு எந்த வினையும் இல்லை, எந்த பாகுபாடும் கிடையாது. முதல் உடம்பு. அந்த உடம்பு வந்ததுக்கு அப்புறம் வினை செய்யறோம். வினையின் அடிப்படையில அப்புறம் தான் நம்ம ஊனமுள்ள உடம்பு, குறைவுள்ள உடம்பு எல்லாம் கிடைக்குது. முதல் உடம்பு எல்லாருக்கும். அதுதான் நான் சொன்னேன், ஆரம்பத்துல சிறு செயலாக அவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல அப்படிதான் வினை வருது. ஆமா, அந்த உடம்புக்கு ஆரம்பத்துல ஒண்ணு கிடையாது. சரிங்க, நல்லதுமா, மகிழ்ச்சி. நல்லதுதாங்க. ஏன்னா நீங்க அந்த படைத்தல் தொழில் பிரம்மா பத்தி சொல்ல வினையின் பயன் அடிப்படையாக தான் நம்ம சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டேன், வேற ஒண்ணும் கேட்டதுக்கு தவறே கிடையாதுமா. நிச்சயமா வினை, எல்லாத்துக்கும் வினை உண்டு. ஆனா அவங்க சொன்ன மாதிரி தொடக்கத்துல என்னாச்சுன்னா இப்படின்னு கிடையாது. தொடக்கத்துல சாதாரணமா உடம்பு அவரே கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த ஆணவ மலத்தோட இருக்கும்போது கொஞ்சம் சிறு செயல் இருந்திருக்கு. அப்ப அதனாலதான் வினை உண்டாகி அதுல இருந்து உடம்பு கொடுத்திருக்காங்க. சிறப்புங்க. நல்ல கருத்து இன்னைக்கு. அதாவது இது வரைக்கும் நம்ம பிரகதி மாயே, ஆம தத்துவம் எல்லாம் பெயர் காரணம்லாம் படிச்சுட்டோம். இப்ப ஐயா சொன்னது ஐம்பூதங்களின் வடிவு சொல்லியிருக்கிறார். என்ன வடிவுல இருக்கு, என்ன நிறத்துல இருக்கு அப்படின்றது ஒவ்வொன்றா சொல்ல. அப்புறம் நிறமும் அந்த பூதங்கள் என்ன நிறம், என்ன எழுத்து, அந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒரு அதிதேவதை இருக்கிறாங்க அப்படின்றதையும் விளக்கம் சொன்னாரு. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு கருத்து தான். அப்புறம் அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. ஆனா மற்றவங்களாம் நல்லா ஆழ்ந்து கேட்டீங்கன்னா அடியன் ரொம்ப நல்லா, எனக்கு ரொம்ப எளிமையா இருந்தது. ஐயா சொன்னது ரொம்ப எளிமையாவும் புரியுற மாதிரியும் இருந்தது. பொறுமையா ஒவ்வொன்றா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. புதுசா கேட்கிற அடியாருக்கு அதுல பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். சிவாயனம் ஏதாவது சந்தேகம் வந்தா அடியார் கேட்கலாம் இன்னைக்கு. சிவாயனம் முதல்ல சந்தேகத்தை கேளுங்க, அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நம்ம சொல்லலாம். அப்புறமா உங்களோட அனுபவத்தை சொல்லலாம். சிவாயனம் சந்தேகம் ஏதாவது இருக்கா? யாருக்குமே சந்தேகம் இல்லையா? சிவாயனம் தெளிவாவே எடுத்து சொல்லிட்டாங்கம்மா, அப்ப சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி. சிவாயனம் அப்ப வாழ்த்து பாட முடிச்சுட்டு அடியார் பேசலாம். வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது நீர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோன் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனி. ஆறிரு தடந்தோன் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க பொற்புடம் வாழ்க செந்தேன் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். அம்மா ரெக்கார்டை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாமா சாருமதி அம்மா? ஐயா இன்னும் ஒரு சின்ன சந்தேகம். அது